அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சூப் தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் முருங்கைக்கீரை சூப் செய்கிறதுக்கு முருங்கைக்கீரையை நல்லா ஆஞ்சி எடுத்துக்கிட்டேங்க. 2 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம அதை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. நம்ம எந்த பாத்திரத்தில் முருங்கைக்கீரை சூப் வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாங்க கட் பண்ண வெங்காயத்தை. காரத்துக்கு 2 பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். இப்போ சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க. கூடவே சூப்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம இதை எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாங்க. அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம முருங்கைக்கீரையை கழுவி அந்த சூப்பில் போட்டு நல்லா கொதிக்க விடலாங்க. 5 நிமிஷம் வெந்தால் போதும். முருங்கைக்கீரை சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் 5 நிமிஷம் மட்டும் முருங்கைக்கீரை அதில் போட்டு வேக விடுங்க. முருங்கைக்கீரை அந்த மாதிரி மூடி வைக்கக்கூடாது, திறந்து தான் வைக்கணும் அது கொதிக்கும் போது. இப்போ நல்லா கொதித்ததுக்கப்புறமா நல்லா கிண்டி விடுங்க ஒரு ஸ்பூன் எடுத்து. இப்போ நான் 1/4 மூடி தேங்காய் எடுத்துக்கிட்டேங்க. இப்போ தேங்காவை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அந்த கொதிக்கிற சூப்பில் ஊற்றிக்கலாங்க. ஊற்றி இறக்கணுன்னாக்கா ரொம்பவே டேஸ்டான முருங்கைக்கீரை சூப் ரெடிங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.